வணக்கம். ஸோ பிட்கோயிவால் எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் பார்ப்போம். எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டாக்கிங் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லா குரூப்லேயும் நம்ம லிங்க் போட்டிருக்கோம், நம்ம ஸ்டேட்டஸ்லையும் போட்டிருக்கோம், நம்ம டெலிகிராம் சேனலையும் போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ரெஃபரல் கோடு. ஸோ முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கேஒய்சி பண்ணாவே உங்களுக்கு ஸ்கிப் காயின் வந்து 50,000 ஸ்கிப் காயின் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்கிப் நவ் கொடுத்துக்குங்க. ஸ்கிப் நவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிட்கோயின் அடிச்சினாவே உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போய்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூசர் நேம் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இதில் பதிவுப்படாத யூசர் நேமாக கொடுக்கணும். அதுதான், அவ்வளோதான். இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு இமெயிலுக்கு ஓடிபிலாம் வரும். லாகின் பண்ணும்போது எல்லாமே வந்து அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்து கண்ட்ரி கேட்டிருக்கோம். கண்ட்ரி எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் கான்செப்ட். எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் பண்ணலாம். உலகத்தில் உள்ள எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்தந்த கிரிப்டோ கரன்சி வழியாக தான் நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்க, அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம். மொபைல் நம்பர் சரியாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். ஸோ பாஸ்வேர்டெலாம் வந்து சரியாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதை வந்து ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஃபரல் கோடு கேட்டிருப்பாங்க. இந்த கோடு தான் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோடு 092167 இது வந்து வருதான்னு பாருங்க. இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது அனுப்பிச்சாங்கன்னா அவங்க கோடு வருதான்னு பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா சொல்லித்தர மாட்டாங்க யாருமே. ஓகேவா? நம்ம கீழே வந்தால் தான் நம்ம சொல்லித்தர முடியும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நம்ம குரூப்லாம் வழிநடத்தி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்போம். அதை சொல்லிக் கொடுக்குறத சரியாக கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே வெற்றி அடைய முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டிக் மார்க் வரணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அவுண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. சேவ் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்ட்லாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கோம். மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும் லாகின் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள். நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ ஆப் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சர்ச் பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பிட்கோயிவான்னு சொல்லி அடிக்கிறேன். ஓகேவா? இங்கே எப்படி வேணால் அடிச்சிக்கலாம். பிட்கோயிவா ஸ்மால் லெட்டரையும் அடிக்கலாம். ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக அடிங்க. ஸோ பிட்கோயிவா அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். நமக்கு வந்து பாருங்கள் இந்த ஆப் வரும். ஓகேவா? இந்த ஆப் வந்து வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். நம்மளோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடக்கூடாது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நமக்கு ஓடிபி கேட்கும். நம்ம மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டால் நமக்கு லாகின் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அது வந்து வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷனு ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எப்படிலாம் இருக்குமோ மக்களுக்கு ஒரு சாமானிய மக்களும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனில். சூப்பராக வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓப்பன் ஆகுது இப்போது. ஸோ பிட்கோயின் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் ஓப்பன் பண்ணுவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் சிறந்த செயல். ஓகேவா? அதே மாதிரி டேரெக்டாக ஆப்பில் போனால் கூட சரி, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடு போட்டு பண்ணுங்கள். அது ரெஃபரல் கோடுன்றது ஆப்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபரல் கோடு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு சரியாக கைட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம குரூப் வச்சு வழிநடத்தி சரியாக கைட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணோன்னே கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கெட் ஸ்டார்ட் சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக. ஓகேவா? சைன்இன் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெயில் ஐடி ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் இப்போ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ண போகிறோம் பாருங்கள். ஓடிபி கேட்கும். ஸோ மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டால் நமக்கு லாகின் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, நம்ம வந்து மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டோம். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஓடிபி வந்து மெயில் ஐடிக்கு வரும். ஸோ மெயில் ஐடிக்கு வந்த ஓடிபி எடுத்து இங்கே போடணும். இங்கே போட்டு வெரிஃபை அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் ஓடிட்டு இருக்கோம். அந்த செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்து போட்டுடணும். சரிங்களா? போட்டு வெரிஃபை அக்கௌண்ட் கொடுங்க. இப்போ நான் வந்து போட்டு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஓடிபி போட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? எல்லாமே வந்து அளவு கொடுத்துக்கோங்க. அளவு கேட்டால் அளவு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஓடிபிலாம் போட்டு லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து ஆப்பே வந்து நம்மளை கைட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் அப்டேட் ஆகும்னு கேட்குது பார்த்தீங்களா? இதை அப்டேட் நாவாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட நேம் ஒரிஜினல் நேம் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது வந்து இல்லாத ஒரு பேர் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பேர் கொடுக்கணும். பேன் கார்டு ஆதார் கார்டில் உள்ள பேர் வந்து கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இங்கே ஆதார் கார்டு பேன் கார்டில் கேஒய்சி பண்ணும்போது அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? அதனால் கரெக்டான நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இங்கே கண்ட்ரி நேம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக.
அதை அப்படியே விட்டுருங்க. இந்தியா நேம் தான் அப்படியே விட்டுருங்க. இதே நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்ட்ரி நேம் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிட்டி என்ன சிட்டியோ நீங்கள் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு அப்டேட் கொடுத்துடணும். ஸோ இந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டும் வரும். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சிட்டி என்ன சிட்டியோ வந்து நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் இந்த சிட்டி இருக்கும். நீங்கள் எந்த சிட்டி வேணால் அதை வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்களா கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணாவே எப்படி டேட் ஆஃப் பர்த் போடுறது, இங்கே வந்து பென்சில் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சில் சிம்பில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வரும். ஓகேவா? எண்ட் ஆஃப் த என்ட்ரு டேட்டுன்னு சொல்லி வரும். இங்கேயே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 11 பை இந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் வருஷம் போடுவீங்களே அந்த மாதிரி போட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இது வந்து அப்டேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. ஸோ இந்த வெரிஃபை நோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஓகேவா இண்டிவிஜுவல் பர்சனல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இது கிளிக் பண்ணாதீங்க, இது மட்டும் தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? இண்டிவிஜுவல் சொல்லியிருக்கா அந்த இடம் இருக்குது, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேஒய்சிக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் பேன் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே லாஸ்ட் நேமில் இன்சியல் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது இங்கே ஃபஸ்ட் நேம் அண்டு மிடில் நேம் கேட்டிருப்பாங்க, லாஸ்ட் நேமில் இன்சியல் போடணும். ஸோ ஃபஸ்ட் நேம் மிடில் நேம்னா உங்களோட பேர் தான் ஃபுல்லாக வரும். ஓகேவா? இப்போ மோகன்ராஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, என் பேர் மோகன்ராஜ் சொல்லி ஃபுல்லாக போட்டுப்பேன். ஓகேவா? இங்கே லாஸ்ட் நேமில் இன்சியல் போடணும். ஓகேவா? லாஸ்ட் நேம்ன்றதில் இன்சியல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட நேம் போட்டு இன்சியல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? உங்களோட ஃபுல் நேம் போட்டு இன்சியல் போடணும். அதாவது ஆதார் நம்பர் பேன் நம்பர் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? ஸோ பேன் நம்பர் அதுக்கப்புறம் பேன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கணும். க்ளோஸ் டைப் இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் டைப்பில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டுன்னு வரும். ஆதார் கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ஆதார் நம்பர் போடணும். ஆதார் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இருக்கும். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் பேன் நம்பரு நம்ம நேமில் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் ஆகி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆதார் ஃப்ரண்ட்டு இமேஜை வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பேக் இமேஜ் இதை அட்டாச் பண்ணணும்னா சப்மிட் அப்டேட் கொடுத்தோன்னே பேக் இமேஜ் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பேன் கார்டு ஃப்ரண்ட் இமேஜ் செல்ஃபி எடுக்கும்போது உங்கள் கையில் ப்ரூஃப் இந்த ஆதார் கார்டு ப்ரூஃப் வச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக இது பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இந்த ப்ரூஃப் எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் நமக்கு வந்து கேஒய்சி அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். தப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துலாம் அட்டாச் பண்ணாதீங்க. ஓகேவா? அதாவது நம்ம எப்பயுமே வழக்கமாக எந்த ஒரு கம்பெனி நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி அழகாக கிராப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கணும். அதை வந்து அழகாக நேராக சென்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சென்ட் பண்ணிட்டு தான் வந்து இங்கே அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு கேட்டிருக்கு. அதை நான் வந்து நம்ம ஆதார் கார்டு ஃபோட்டோவை ஃப்ரண்ட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணிப்பேன். வாட்ஸ்அப்பில் கிராப் பண்ணிக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் கிராப் பண்ணி அழகாக சென்ட் பண்ணி அதை சேவ் பண்ணிப்பேன். அதை தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் பேக்கும் அதே மாதிரி தான் பேன் கார்டும் தெளிவாக இருந்தால் தான் இங்கே தெளிவாக பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு லாபம் பல கோடி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு துறை, கிரிப்டோ துறை. ஓகேவா? இது வந்து லீகலைஸ் ஆகி நமக்கு வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்கான ப்ரூஃப்லாம் இங்கே செல்லாது. எல்லாமே பர்ஃபெக்டாக கவனிப்பாங்க. அதனால் பர்ஃபெக்டாக கொடுத்துக்குவாங்க. ஓகேவா? எல்லாமே தெளிவாக இருக்கணும். ஓகேவா? இந்த செல்ஃபி ப்ரூஃப்ன்றது ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணி அப்டேட் கொடுப்பீங்க. அது அடுத்தது இது வரும். ஓகேவா? அடுத்து வந்து செல்ஃபி ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அழகாக பேக்ரவுண்டு ப்ளைனாக இருக்க மாதிரி உங்கள் ஆதார் கார்டு கையில் வச்சுக்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக தெளிவாக போயிடுங்க. சரிங்களா? தெளிவாக பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுக்கணும். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணும்போது அப்படியே ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே போகும். இங்கே பாருங்கள் வெரிஃபை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எதில் விட்டிங்களோ அது வந்து வரும். இல்லைனா பாருங்கள் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம அதாவது எதில் வந்து நம்ம விட்டோமோ அதிலேருந்து வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே நேமில் அட்டாச் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு கேட்குது. இங்கே டிக் மார்க் இருக்குல்லையே, அந்த இமேஜை வந்து அட்டாச் பண்ண சொல்லுது இங்கே. ஓகேவா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு கேலரியாக இதான்னு கேட்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆதார் கார்டு இமேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி பேன் கார்டோட ஃப்ரண்ட் இமேஜும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்ஃபி ப்ரூஃப் இங்கே கையில் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் செல்ஃபி எடுத்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துடும். நீங்கள் ஆதார் கார்டு கையில் வச்சுருப்பீங்க, அது கரெக்டாக நம்ம தெரியும்படி வேணும். ஓகேவா?
ஸோ அதனால் கரெக்டாக மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்க சொல்லி கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம கிராப் பண்ணிக்க முடியும், எம்பி ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான எம்பி வந்து வரும், உங்களுக்கு அட்டாச் ஆகாது. ஓகேவா? அதனால் வாட்ஸ்அப்பில் நான்லாம் சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ண உடனே கேலரின்னு சொல்லி வருதா, அந்த கேலரியை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் ஏதோ அளவு கேட்டால் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்ம ப்ரூஃப் நம்ம எடுத்து வச்ச சேவ் பண்ணி வச்ச ப்ரூஃப்லாம் இங்கே வரும். எது இமேஜ் வந்து இருக்குன்னு சொல்லி ஃப்ரண்ட் இமேஜ் எதுன்னு சொல்லி பார்த்து அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. நமக்கு வந்து ஆதார் கார்டு ஃப்ரண்ட் இமேஜ் வந்துடும். இங்கே அப்டேட் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பெண்டிங்கில் போகும். இங்கே வாங்க, பெண்டிங்கில் போய் வச்சா கம்பெனி பார்ப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனி பார்த்துட்டு அப்ரூவ் மாற்றுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிட்டோம், பெண்டிங் வந்துச்சு. இப்போ பாருங்கள் பேக்கு, இந்த பேக்கை நான் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் வந்து இந்த இமேஜ் கேட்குதா, இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இதை இங்கே கிளிக் பண்ணுறேன், கேலரின்னு சொல்லி வருது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பேக் இமேஜ், ஸோ பேக் இமேஜை நான் கிளிக் பண்ணி டன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நம்ம பேக்கு ஆதார் கார்டோட பேக் இமேஜ் இங்கே வந்துடும். இங்கே அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பெண்டிங் சொல்லி வருது பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து பெண்டிங் வந்துச்சு. ஸோ அடுத்து பேன் கார்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள், பேன் கார்டை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே இதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே இமேஜ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கேலரின்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் இங்கே காட்டும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பேன் கார்டோட ஃப்ரண்ட் இமேஜ் மட்டும் கேட்டிருப்பாங்க, அது ஃப்ரண்ட் இமேஜ் கிளியராக தெரியும் மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது செல்ஃபி ப்ரூஃப். ஓகேவா? இங்கே இதுவும் வந்து பெண்டிங் சொல்லி வந்துச்சு. அடுத்து செல்ஃபி ப்ரூஃப், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து இமேஜ் கேட்டிருப்பாங்க, செல்ஃபி இமேஜ். நம்ம ஆதார் கார்டை கையில் வச்சு நின்றுருக்கணும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ நீங்கள் அட்டாச் பண்ணி, நீங்கள் என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ, ஆதார் கார்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, பேன் கார்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆதார் கார்டு வச்சு நின்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆதார் கார்டை வச்சு நான் நின்ன ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிற மறுபடியும் கேலரின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன், அதுவும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டேன். எம்பிலாம் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கரெக்டாக நான் கிளிக் பண்ணிட்டு டன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ வந்து இங்கே அட்டாச் பண்ணி வச்சது இங்கே வந்துடும். ஓகேவா? அப்டேட் சொல்லி கொடுத்துடலாம். இது வந்து பெண்டிங் சொல்லி வந்துடுங்க நமக்கு. அதாவது எல்லாமே இப்போ வந்து பெண்டிங் சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கம்பெனி சைடில் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளோதான். இதெல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், கம்பெனி கேட்ட டீட்டெயிலாம் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பேக் வந்துடலாம். இப்போ பாருங்க, நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ வந்து கம்பெனி அப்ரூவல் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்க, மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி தான் செட்டிங்கு, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்க பெண்டிங் இருக்கும். இங்கே வந்து அப்ரூவ்னு சொல்லி மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி இங்கே ஐடென்டிஃபிகேஷன்லையும் வெரிஃபிகேஷன் வரும். எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், கேஒய்சி பண்ணியாச்சு. இப்போ கேஒய்சி பண்ணிவிட்டு நம்ம அப்ரூவ் பண்ணால் தான் இங்கே பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த செக்யூரிட்டி மற்றும் பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பேங்க் டீட்டெயில் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்யூரிட்டியை வந்து ஃபில் பண்ணிடலாம். செக்யூரிட்டின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டி கீ இதை வந்து எனபிள் கேட்டிருக்கணும் இல்லையா? இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் அப்படின்னால நம்ம நிறைய பேர் சிம்பிளான பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தா ஈஸியாக லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து மற்றவங்க உள்ளுக்குள்ளே எது இருந்தாலுமே ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் நமக்கு முக்கியம். இதில் வந்து இந்த செக்யூரிட்டிக்குன்றது ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மாதிரி நிறைய கம்பெனியில் எம்பின்னு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிட்கோயினால் செக்யூரிட்டிக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எனபிள் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னொரு உள்ளுக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் எதுவும் பண்ணோம்னா இந்த கீயை வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கணுங்க. முக்கியமாக வந்து ஒரு நோட்டு போட்டால் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பாதுகாப்பாக சம்பாதிக்கணும் நம்ம. ஸோ மற்ற கான்செப்ட் மாதிரி நம்ம போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அதனால் எழுதி வச்சுக்கோங்க. செக்யூரிட்டிக்கு நீங்கள் எது வேணால் டைப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பாதுகாப்பாக டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா? உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க, சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் செக்யூரிட்டிக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். நீங்கள் போட்டு எனபிள் கீன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எனபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிக்கு செட் பண்ணிக்கோங்க. இது வந்து எம்பின் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செக்யூரிட்டிக்குன்றது நம்பர்ஸில் கேட்டிருப்பாங்க, 6 நம்பர் கொண்டபடி மாற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 6 டிஜிட்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏடிஎம் பின் மாதிரி. ஏடிஎம் பின் 4 தான் வரும். நீங்கள் வந்து 6 நம்பர் கொண்டு போய் மாற்றிக்கோங்க. சரியா? 6 நம்பர் உங்களுக்கு பிடிச்ச 6 நம்பரை போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எது வேணால் கலந்து போட்டுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ஓடிபி சென்ட் ஓடிபின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னா இங்கே டைம் ஓடிட்டுருக்கும். இந்த 154 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை போடணும். ஓகேவா? எல்லாமே போட்டு எனபிள் கீன்னு சொல்லி கொடுத்துருங்க. எனபிள் ஆகிடும். ஸோ உங்களோட செக்யூரிட்டி கோடு இல்லாமல் யாரும் வந்து உங்கள் இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து சேஃப்டியாக பண்ணிக்கோங்க. இங்கே அப்டேட் வந்துடும். நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கூகுள் ஆதார் தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து டிசபிள் இருக்குது. இது வந்து எனபிள் பண்ணால் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இது பண்ணிக்கிறதும் உங்களுக்கு சேஃப் தான். ஓகேவா? இது பண்ணுறதா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃபோன் நம்பர் இதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது.
இதெல்லாம் மாற்றணுன்னா இங்கே ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், கம்பெனி பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? அதாவது இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, இது மட்டும் தான் பண்ணணும், இது பண்ணணும். ஓகேவா? செக்யூரிட்டிக்காக இது பண்ணுறீங்க. ஸோ இது வந்து கூகுள் ஆத்தன்டிகேட்டர் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணதான் பண்ணிங்களா, அப்படிலாம் விட்டுறலாம். இது மட்டும் போதும். அது கேட்டதுன்னா நம்ம சொல்லித்தரோம். ஓகேவா? பண்ணுறதுனா எக்ஸஸாகவும் சொல்லித்தரோம் உங்களுக்கு. இப்போ எனபிள் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம டிஎஃப்ஏ கோடு வந்து போடணும், ஓகே, அதுமாதிரி செக்யூரிட்டிக்கு இருந்து இப்போ செட் பண்ணிங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி கோடை இங்கே போட்டுக்கணும். டிஎஃப்ஏ கோடுன்றது இந்த இமேஜை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து வரும். இங்கே பாருங்க, கிளிக் பண்ணுறேன், இது இமேஜை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இங்கே கேட்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியை வந்து மாற்றிக்கணும். ஸோ இந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். இப்போது அது வந்து இந்த கோடு வந்து போட சொல்லி கேட்குது. இது வந்து பிட்கோயிவாவோட கோடு, இது வந்து போட சொல்லி கேட்குது. ஸோ இது வந்து டக்குன்னு போட்டுக்கணும், இல்லைனா வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ செகண்டுக்கு மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம போட்டாச்சு, போட்டு நம்ம ஓகே கொடுக்கலாம். அது 7 செகண்ட் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அது கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனபிள் பண்ணிக்கிறோம். ஸோ டக்குன்னு எனபிள் பண்ணியாச்சு. இது தேவைலாம் விட்டுடலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இது 2 மட்டும் தான் பண்ணதில்லை, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது 2 மட்டும் பண்ணிட்டு இங்கே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கம்பெனி வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே மாற்றிடுவாங்க. ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நைட் டைமில் ஒரு 20 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து அப்ரூவ் ஆகுனா தான் இங்கே பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் பேங்க் டீட்டெயில் கிளிக் பண்ணுறேன். உங்களோட பேங்க் டீட்டெயில் இங்கே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பேங்க் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இப்போ கூட போய் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆட் பக்கம்னு சொல்லி இருக்குது. இப்போ வெயிட்டிங் ஃபார் கேஒய்சின்னு வந்து பார்த்தீங்களா, நீங்கள் கேஒய்சி அப்ரூவ் ஆனால் தான் நீங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. இங்கே ரிஜெக்ட் பண்ணாலும் ரிஜெக்ட்னு வரும். எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க, நீங்கள் ஏதாவது தப்பாக அட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் பார்த்துக்கோங்க. இங்கே அப்ரூவ் மாறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து கம்பெனி வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க கேஒய்சி பண்ணதெல்லாம். ஓகேவா? நம்மளாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த லோகோ, இந்த மனசு சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இந்த செட்டிங் ஆப்ஷனில் தான். ஓகேவா? செட்டிங்கில் இங்கே பார்த்துங்க, அப்ரூவ் சொல்லி மாறிடுச்சு. நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் மாறிடுச்சு. இங்கேயும் வந்து ஐடென்டிஃபிகேஷனில் வெரிஃபை சொல்லி வந்துச்சு. ஓகேவா? ஸோ பக்காவாக நம்ம பண்ணியிருந்தோம், சொல்லி தந்தபடி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ரூவ் ஆகிடும். இந்த மாதிரி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேங்கிங், இப்போ பேங்க் டீட்டெயில், நம்மளோட பேங்க் டீட்டெயிலை இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்காக நம்ம பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணுறோம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க ஐஎன்ஆர் மணியை நம்ம இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்க, ஐஎம்பிஎஸ் பேங்க்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஐஎம்பிஎஸ் பேங்க்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் நியூ பேங்க்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே கிளிக் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ அதிகபட்சமாக நம்ம வந்து மோர் தென் 5 அக்கௌண்ட்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். 5 அக்கௌண்ட் மேலே ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளோட பேரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி அதில் வந்து ஐஎன்ஆராக இதில் மாற்றிக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம ஐஎன்ஆராக இதில் வந்த லாபத்தை மாற்றி நம்ம பேங்க்குக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் பேங்க் டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு விட்ரா அனுப்புவாங்க. சரியா? ஸோ நம்ம கிளிக் டு ஆட் பேங்க்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னு இருக்கும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னா என்னங்க, உங்கள் பேர், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டு எந்த பேரில் இருக்குது உங்கள் பேர், அந்த பேங்க்கில் பேர் போட்டுக்கணும். ஓகேவா? அதே பேங்க் நேமு போட்டுக்கணும் கரெக்டாக. HSBC பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, இந்த மாதிரி கேட்குது இல்லையா, உங்களோட பேங்க் நேமே போட்டுக்கோங்க. எந்த பேங்காக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கணும். ஓகேவா? அக்கௌண்ட் நம்பரை சரியாக போட்டுக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடும் சரியாக போட்டுக்கணும். ஓகேவா? தப்பாக போடக்கூடாது, சரியாக போட்டுக்கணும். அதே மாதிரி பேங்க் பிரான்ச், என்ன பிரான்ச்சு அதை சரியாக போட்டுக்கோங்க. சூஸ் அக்கௌண்ட் டைப்புன்னு இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சேவிங் அக்கௌண்ட்னா சேவிங் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது ஐஎம்பிஎஸ்ன்னு இருக்கும். இதை வந்து அதை அப்படியே விட்டுருங்க. ஐஎம்பிஎஸ்ஸாக யூபிஐன்னு சொல்லி கேட்கும். ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுருங்க. ப்ரைமரி ஸ்டேட்டஸ், ஸோ ப்ரைமரி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ப்ரைமரின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஆனால் நான் என்னோடய அக்கௌண்ட் இதுதான், நான் வந்து இதே அக்கௌண்ட் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அதை கேட்டிருப்பாங்க. ஸோ நானும் வந்து ஒரே பேங்க் தான் கொடுக்க போகிறேன். அது அந்த பேங்க் தான் நான் விட்ரா பண்ண போகிறேன், இது மாற்ற போகிறேன். ஓகேவா? அதனால் ப்ரைமரி நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய மெயின் பேங்க்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? செக்யூரிட்டிக்கு நான் சொன்னேன் இல்லையா, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, நீங்கள் உள்ளுக்குள்ளே எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த செக்யூரிட்டிக்கு கேட்கும். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மாதிரி இது, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்துக்கணும். அதெல்லாம் எல்லாமே சரியாக கொடுத்தா மட்டும் தான், இந்த செக்யூரிட்டி கீயும் கொடுத்தா தான் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து பேங்க் ப்ரூஃப்னு இருக்கும். ஸோ பேங்க் ப்ரூஃப்ன்றது எல்லாமே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா, ஸோ ஸ்டேட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ண முடியும் நெட் பேங்கிங்கில். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் வந்து மேலே வந்து உங்களோட பேங்கிங் அட்ரஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ்லாம் தெரியும்படி உங்கள் பேர் போட்டு
அட்ரஸ்லாம் தெரியும்படி இருக்கும். ஓகேவா? எல்லாமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட லாஸ்ட்டு மந்த் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட் 2 டிரான்சாக்ஷன் தெரியும்படி இருக்கணும். அதேமாதிரி உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் தெரியும்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில் ஃபுல்லாக தெரியணும். எந்த கரெக்டாக கொடுத்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில், அக்கௌண்ட் நம்பரு, ஐசி கோடு எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்கள் நேம்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. அதேமாதிரி லாஸ்ட் 2 டிரான்சாக்ஷன் வந்து லாஸ்ட் 2 மட்டும் இருந்தால் போதுமானது. அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் வந்து வாட்ஸ்அப்பில் அழகாக கிராப் பண்ணி அந்த லாஸ்ட் 2 டிரான்சாக்ஷன் மட்டும் தெரியுமா கிராப் பண்ணி அழகாக வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பட்டனை கிளிக் பண்ணி அதை அட்டாச் பண்ணிடணும். ஓகேவா? கரெக்டாக வந்து பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல், நம்மளால் தெளிவாக காட்ட முடியல. நம்ம சொல்லும் போதே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப பேசிக் நாலேஜ் இல்லாத நபராக இருந்தீங்கன்னா நம்ம கஷ்டம் தான். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சப்மிட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. பேங்கிங்கும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட பேங்கிங்கில் வந்து கேஷ் லோட் பண்ணி அதை வந்து நம்ம ஐஎன்ஆரை கிரிப்டோ காயினாக மாற்றி ஸ்டாக்கிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் நான். பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இங்கே பேங்க் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்பில் என்னோடய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்னோடய இது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேங்க்கோட அட்ரஸ்ஸு, அதுக்கு நம்ம அட்ரஸ்ஸு, பேங்க்கோட அட்ரஸ்ஸு, இது எல்லாமே அக்கௌண்ட் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் தெரியும்படி இருக்கணும். லாஸ்ட் 2 டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜை தெரியும்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சப்மிட் கொடுத்துவாங்க. ஸோ இதுவும் வந்து கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர் சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இங்கே வந்து பெண்டிங் சொல்லி இருக்குது. இங்கே வந்து கம்பெனி அப்ரூவ் சொல்லி மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ மாற்றிட்டாங்க, எல்லாமே செக் பண்ணிட்டு உங்கள் ஓகே அப்ரூவ் மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலாம் ஆட் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிட்டோம். ஸோ கம்பெனி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம பேங்க்கும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்ம எல்லாமே கிளியராக சொல்லி தந்தோம். இங்கே பாருங்கள் வெப்சைட் டாப்பில் பேங்க்கும் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பேங்கிங்கில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம வெரிஃபைன்னு சொல்லி வந்துச்சுங்க. பெண்டிங் காட்டும், வெரிஃபைன்னு சொல்லி வந்துடும். எல்லாம் செக் பண்ணிட்டு வெரிஃபைன்னு சொல்லி மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி பேங்க் இதை நம்மளோட பேங்க்கில் போய் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சிடணும். ஸோ நெட் பேங்கிங்கில் நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க, அதுமாதிரி மொபைல் பேங்கிங் பயன்படுத்துகிறீங்க. பெனிஃபிஷரி நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டை நம்ம நெட் பேங்கிங்கில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? மொபைல் பேங்கிங்லேயோ நெட் பேங்கிங்லேயோ கம்பெனி அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? எப்படி ஆட் பண்ணுறது? ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். நம்ம பிசிசி நெட்வொர்க்கில், பிசிசி ஹப்பில் அதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு அதை பார்த்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வந்து நம்மளோட பெனிஃபிட்ஸில் ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு அது நம்ம பேங்கிங் டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஒரு 1/2 hour தான் டைம் எடுத்துக்கும். ஒரு 1/2 hour ஆட் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ அந்த கேப்பில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறது எப்படி, இந்த டெபாசிட் பண்ணுறது எப்படி பார்த்துருவோம். டெபாசிட் பண்ணுறதுக்கு இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே FI18 இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு INR அப்படின்னு சொல்லி இருக்கும், இந்தியன் ருப்பின்னு இருக்கும். ஸோ நம்மளோட பேங்கிங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் ருப்பி இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? எல்லாமே படித்து பார்த்துக்கணும். இதை வந்து படித்து பார்த்துட்டு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க, எஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களோட செல்ஃப் பேங்கிங்லேருந்து தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன பேங்க் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை கம்பெனி வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க்லேருந்து தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மற்ற பேங்க்லேருந்துலாம் யார் வேணால், இது வந்து MLM கம்பெனி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி யார் வேணால் சென்ட் பண்ணலாம். நம்ம வந்து ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கிறது மாதிரிலாம் இது கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, KYC பண்ணிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து மணி வந்து லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்ப்பாங்க. வேறு அக்கௌண்ட்லேருந்து தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அதான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மணி சென்ட் பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரீமார்க்னு சொல்லிட்டு, அதில் கிரிப்டோ சம்மந்தமான வேர்ட்லாம் போடக்கூடாது. பிட்காயின், கிரிப்டோ, இந்த பிட்கோய்வா அப்படின்லாம் போடக்கூடாது, நேம்லாம் போடக்கூடாது. ஓகேவா? என் போட்டிருங்க, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருங்க. ஓகேவா? ஸோ சில இதில் வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து அதை வந்து கம்பல்சரியாக போட சொல்லியிருப்பாங்க சில பேங்க்கில். அது வந்து என் சொல்லி நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? அது போதுமானது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் நோட்டீஸில். ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் தான் மணி சென்ட் பண்ணுவோம். சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போது IMPSன்னு சொல்லியிருக்கு, இங்கே பேங்க் டீட்டெயில் சொல்லியிருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு
ஐஎம்பிஎஸ் பண்ண போகிறீங்களா இல்லை நெஃப்ட் பண்ண போறியான்னு சொல்லி இங்கே வந்து கேட்டிருப்பாங்க ஓகேவா. இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஐஎம்பிஎஸ் பண்ண போகிறேன், அதனால் ஐஎம்பிஎஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பேங்க் டீட்டெயில் சொல்லி இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ அங்கே கம்பெனியோட பேங்க் டீட்டெயில் வந்துச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாவே ஸோ பேங்க் டீட்டெயில் சொல்லி கொடுங்க. கம்பெனியோட பேங்க் டீட்டெயிலெலாம் வரும் ஓகேவா. ஸோ கம்பெனியோட பெனிஃபிஷரி நேம் வந்து இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பேங்க் நேமு, கடவுள் விஷயா பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிரான்ச்சு ஏடிஎம் செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது காப்பி பண்ணிக்கலாம். ஐஎஸ் கோட் கொடுத்துருப்பாங்க, காப்பி பண்ணிக்கலாம். உங்களோட பெனிஃபிஷரியில் போயிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் உங்களோட பெனிஃபிஷரி ஆட் ஆன வாட்டி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மணி சென்ட் பண்ணுறீங்களோ சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் சென்ட் பண்ணணும், யூபிஐலேருந்து சென்ட் பண்ணக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க சரியா. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி தான் சென்ட் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அதை சென்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்க, 10,000னா 10,000 போடுங்க, 1 லேக்னா 1 லேக் போடுங்க. எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்களோ மினிமம் 500 மேலே எவ்வளோனா இந்த இதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு 500 1000 கூட மாற்றி பார்த்துட்டு வந்துச்சான்னு பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதனால அப்படி தான் பண்ணேன், ஒரு 1000 சென்ட் பண்ணி பார்த்தேன், வந்துச்சுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பெரிய பெரிய அமௌண்ட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வாலெட்டில், அதாவது நம்மளோட பேங்கிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இது வந்து மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா. இதுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிலாம் பை பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 1000 கூட பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமு அது லோட் ஆகிடுச்சு, ஒரு 1 hour ஆகும் லோட் ஆகிறதுக்கு ஓகேவா. அது லோட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ லோட் ஆன வாட்டி நீங்கள் பெரிய அமௌண்ட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 11,000 அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1000 போட்டேன், அதுக்கும் 10,000 போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இது பண்ணிடுச்சு. நீங்கள் எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கணும். அதை போட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ஓகேவா, நீங்கள் பணம் சென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக போட்டுக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ப்ரூஃபு, பேமெண்ட் ப்ரூஃபு தெளிவாக இருக்கணும். இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடி அந்த பேமெண்ட் ப்ரூஃபில் மேட்ச் ஆகணும் ஓகேவா. மேட்ச் ஆகிட்டு இங்கே வந்து அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ணாவே அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். அப்லோடு ப்ரூஃப்னு சொல்லி கேட்கும். அப்லோட் ப்ரூஃபை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதாவது அப்லோட் ப்ரூஃபை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த கேலரியில் போய்ட்டு அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் ப்ரூஃபை கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்களோட ப்ரூஃப் இருக்குல்லையே அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதை அட்டாச் பண்ணிட்டு இங்கே அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துருங்க, கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி சைடில் வந்து பெண்டிங் போகும். 1 hour ஆகும் ஓகே. 1 hour ஆகும் லோட் ஆகிறதுக்கு. நீங்கள் என்ன டைமிங்கில் இது பண்ணுறீங்களோ அந்த மொபைல் டைமிங் பார்த்துக்கோங்க. 1 hourல உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு லோட் பண்ணி விட்ருவாங்க ஓகேவா. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய விஷயத்த டெபாசிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் அதுதான் பணமும் சொல்லித்தரேன். ஸோ பிட்காயின் வாலெட் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். கேவிசிலாம் பண்ணி முடிச்சுட்டு இதுலேயும் பண்ணிக்கோங்க. பிசிசி ஆப்லையும் பண்ணிக்கணும் ஓகேவா. பிசிசி ஆப்பில் நமக்கு ரெஃபரல் இன்கம்லாம் ஆட் ஆகும், இதுவும் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி நீங்கள் பிட்காயின் வாலெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதே நீங்கள் கொடுத்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் அங்கே கொடுத்ததே இங்கே கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறதா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி ரெஃபரல் கோடு. ஸோ ரெஃபரல் கோடு அப்படின்றது நம்மளோட ரெஃபரல் கோடு இங்கே வந்திருக்கும். ஸோ அந்த ரெஃபரல் கோடு வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ரெஃபரல் கோடு வந்து இது வந்து REF0545372. இது வந்து ரெஃபரல் கோடில் வந்து தான் செக் பண்ணிட்டு அக்ரி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நம்ம அக்ரி இங்கே பாக்ஸும் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நம்ம லோடிங் ஆகி நமக்கு வந்து இங்கே கேட்குங்க, அதாவது இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க இல்லையா, நம்ம அக்கௌண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓடிபி வரும். நான் வந்து போட்டேன், ஓடிபிக்கு இங்கே லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து வந்து இங்கே போடணும் ஓகேவா. ஸோ ஓடிபி வந்து இங்கே போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த 172 செகண்ட்குள்ளே நம்ம பண்ணணும் ஓகேவா. ஸோ நம்மளோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கரெக்டாக போட்டோம், ஓடிபி வந்துச்சு, கரெக்டாக போட்டாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோதான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி தெளிவாக பாருங்கள். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, நமக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஓகேவா, நமக்கு வந்து ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேவா. ப்ரொஃபைல் இமேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவோம். எம்பி அதிகமாக இருந்துச்சுன்னா அட்டாச் ஆகாது, அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. ஏதோ இமேஜ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று கூட வச்சுக்கலாம். நம்ம சும்மா வந்து ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கலாமா. செட் பண்ணிட்டா இங்கே வந்து இமேஜ் நின்றணும். இங்கே இமேஜ் நின்னால் தான் ஃபுல்லாக வந்து இதாகும் ஓகேவா.
ஸோ எது வேணால் அட்டாச் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சரியா? இங்கே வந்து இமேஜ் வரணும், இல்லைனா எம்பி அதிகமாகிச்சுன்னா இங்கே அட்டாச் ஆகாது. ஸோ எம்பி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேவ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேவ் கொடுத்தாச்சு, அந்த இதுவும் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் டீம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் எல்லாமே நமக்கு ரிப்போர்ட்லாம் காட்டிகிட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து பிட்காயினில் என்னென்ன பண்ணுறீங்களோ அங்கே இந்த இடத்துல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எல்லாமே இந்த இடத்துல அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ 2 இதுக்கும் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ண இன்னும் அடுத்த விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதில் லிங்க், உங்களோட லிங்க் பாருங்கள். இதுக்கு உண்டான லிங்க் இங்கே காட்டும். இதை வந்து கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு காப்பி பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். அக்ரின்னு சொல்லி கொடுங்க, உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அதாவது மினிமம் பாருங்கள், நம்ம 100 USD ஸ்டாக் பண்ணால் தான் இதில் வந்து டீம் எடுக்க முடியும். ஓகேவா? அவங்களுக்கு மட்டும் தான் இதில் வந்து இது பண்ணிக்க முடியும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ மினிமம் யாரெல்லாம் வந்து 100 USD ஸ்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரெஃபரல் இன்கம்லாம் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுலேயும் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிட்காயினில் எல்லாமே டெபாசிட் பண்ணிட்டு $100 நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து இங்கே பண்ணால் தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்லாம் வரும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த 30 நிமிஷமாக நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்தோம். எல்லாமே சரியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 30 நிமிஷம் டைம் ஒதுக்குங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டாக்கிங்கில் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? 1ல் நம்ம KYC ப்ராசஸ்லாம் முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி KYC ப்ராசஸ்லாம் முடித்தோம் பிட்காயினில். ஸோ BCC அப்படியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கக்கூடிய நபர்கள் தெளிவாக பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம டெபாசிட் பண்ணுறது எப்படி, நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேவா? அடுத்த வீடியோ தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.